வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாக்லேட் கப்கேக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1.5 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/4 ஸ்பூன்ல பாதி, அப்புறம் பட்டர் 1/2 கப், கொக்கோ பவுடர் 1/4 கப், ஹாட் வாட்டர் 1/4 கப்பு, ஹாட் மில்க் இல்லை, ரூம் டெம்பரேச்சர் மில்க் 1/4 கப்பு, அப்புறம் எக்கு 3. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு 3 டைம்ஸ் அதை சலிச்சு வச்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். 1.5 கப்பு மாவு, மைதா மாவு, அப்புறம் 1/4 கப்பு கொக்கோ பவுடர், அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை சால்ட், இவ்வளோ போட்டு ஒரு 3 டைம்ஸ் அதை சலிச்சு எடுத்துக்கணும். இதை எப்படி சலிக்கும் போது இந்த கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் பவுடர் ஆயிரும். 1, 2வது நல்ல மிக்சிங் ஆயிரும். அதுக்காக தான் அதை இது 3 டைம் அதை சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ 3வது வாட்டி சலிச்சாச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பட்டர் 1/2 கப் பட்டர், அதுக்கு பிறகு சுகர். ஃபர்ஸ்ட் பட்டரை லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமா சுகர். இப்போ பட்டரை அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பவுடர் சுகர். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் முட்டையை உடைச்சி ஊற்றணும். இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இதை பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் அந்த ட்ரை ஐட்டம்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா திருப்பி விட்டுக்கணும். இப்போ இதில் இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. அதனால இதில் பால் ஆட் பண்ணிக்கிறோம். பால் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். எவ்வளோ தேவையோ அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் ரூம் டெம்பரேச்சரில், எல்லாமே கேக் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டங்களுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பட்டர்லாம் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். எக்கும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றிக்கிறேன்.
அதே மாதிரி ஒரே பொசிஷன்லேயே பண்ணணும், மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இதை கப் கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இதை ஸ்ட்ரைட்டாக மைக்ரோவேவ் ஓடிஜியில் வைக்க முடியாது, ஏன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது அப்படியே வளைஞ்சு விழுந்துடும். அதனால தான் இந்த கப் கேக் ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ளே செட் பண்ணுறோம். இப்போ இதை ஃபில் பண்ணிக்கிறோம். ஒரு முக்கால் அளவுக்கு ஃபில் பண்ண போதும், அப்போ அது எலும்பி மேலே வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிட்டு உள்ள செட் பண்ணுறேன். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது வெந்திருக்கான்ட்டு குத்தி பார்த்தா அதில் தெரியும். ஈரம் எதுவும் இல்லைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஈரம் இருந்துச்சுன்னா திரும்ப ஒருக்கா வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக் ரெடி. தேங்க்யூ.